சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பில்லரி ரூட் வழியாக மேலே வண்டியை ஏற்ற போகிறோம். இப்போ வண்டியை நான் ரிவர்ஸ் கியரில் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ரிவர்ஸ் கேமரா. இப்போ வண்டி டவுன்ஹில்ல நிற்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பிரேக் ரிலீஸ் பண்ணக்கூடாது, கிளச்சு தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டை கொடுத்து வண்டியை நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி ஃபார்வர்டில் சாரி ரிவர்ஸில் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்காடுடைய பார்ட் 3 வீடியோவில் இருக்கிறோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஏற்காடில் அப்பீல்ஸ் ஏறினது இருக்கும் பாதி தூரம், அதாவது ஏற்காடுடைய பேக் சைடு குப்பனூர் ரூட் வழியாக நம்ம ஏறணும். அப்புறம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பில்லேரி ரூட் வழியாக மேலே ஏறணும். ஸோ இந்த ரூட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மட்டும் ட்ரைவ் பண்ணுங்கள், அன் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இந்த ரூட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் பில்லேரியில் நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே ஹோல்ட் பண்ணோம். ப்ளஸ் அது போக நம்ம காரோடைய அப்பீல் மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லி அந்த பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்ட் 3 வீடியோலும் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அப்பீல்ல நம்மளுடைய வண்டி 13 km/லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு வித்தவுட் ஏசி. ஹில்ஸ்ல ஏறும் பொழுது நம்ம ஏசி போடக்கூடாது. ஏசி போட்டீங்கன்னாக்கா இன்ஜின்ல லோடு அதிகமாகும். ஏற்கனவே அப்பீல்ல லோடு இழுத்துக்கிட்டு மேலே இன்ஜின் போகுது. ஸோ அந்த லோடோட நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ணி, அதாவது ஏசி ஆன் பண்ண கம்ப்ரஸர் ஆன் ஆகும். ஸோ கம்ப்ரஸர் ஆன் ஆன உடனே இன்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படும். ஸோ அதனால இன்ஜினுக்கு அதிகமாக லோடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஏசி ஆஃப் பண்றோம் மலை மேலே ஏற்றும் பொழுது. ஸோ ஓகே, இப்போ பார்ட் 3 வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா பொக்கடா வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ பொக்கடா வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே போற வழியில என்னென்ன பார்க் வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பீகு பார்க் வரும், அதன் பிறகு ஸ்கை பார்க், அதுக்கப்புறம் ஏற்காடுடைய மெயின் ஹார்ட் டவுன் வரும். ஸோ அங்கதான் போட்டிங் பிளேஸ் இருக்கு. அண்ட் ஏற்காட்லேயே ஃபேமஸ் ஆன ஹோட்டல் தம்பி ஹோட்டல், அதாவது அந்த பிரியாணி ஹோட்டல் அந்த ரவுண்டானா கிட்ட தான் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஸோ போற வழியிலே அப்படியே பார்த்துட்டு போகலாம். அதன் பிறகு நம்ம மலையில இருந்து கீழே இறங்கும் பொழுது இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட எப்படி இறங்குறது பத்தி பார்ப்போம். அப்போ பார்த்தேன், அப்போ நானும் அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டான் வீடியோ எடுறான்னு சொல்லிட்டு. நானும் அப்போ முடியாமல் அவன் பாட்டு போயிட்டான், நீ வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வச்சுட்டானே. இதுதான் அப்பா எங்க இந்த அவங்க அண்டால பொடுவாவி இருப்போம். பள்ளத்திலிருந்து மேட்டில் ஏறும்போது எடுத்தா அவன் என்னடான்னா நேராக எங்களை விட்டுட்டு
போயினேன்ட்டான். இந்த மேட்டில் ஏற மூச்சு வாங்குது, அவ்வளோ மேடாக இருக்குது. அவன் கொண்டு போய் காரை அங்கே நிறுத்திட்டான். எவ்வளோ தூரத்தில் இருந்தா அது கீழே இருந்து ஏறி இப்படியே மேலே ஏறணுன்னா அங்கே கொண்டு போய் காரை நிறுத்திட்டான். இந்த மேட்டில் ஏறத்துக்குள்ளே மூச்சு வாங்குது அப்பா. அதாவது 400 மீட்டர் இருக்கிற கிரவுண்டு 10 முறை ஓடினா எப்படி இருக்குமோ, இந்த கொஞ்சம் மேட்டில் ஏறினது அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த வண்டி கூட எப்படி இறங்குது பாருங்கள் டவுனில். அது நல்லா டவுனு. மேலே ஏறும்போது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அவ்வளோ ஹைட்லேருந்து அவன் மேலே போய் அங்கேயே போய் கார் நிறுத்திக்கலாம். பாவம் பார்த்து ரிவர்ஸ் ஆச்சு வந்தானா, அது கூட வரல கொஞ்சம் ஆச்சு. சரி ரிவர்ஸ் வந்தால் ஏதாவது சொல்லுவான். பாருங்க, அவங்களாம் கல்லை தூக்கிட்டு போகிறாங்க. சாமி இப்படிதான் பாருங்க. எப்படி நிற்கிறாம இருக்காங்க. ஏடா நீலாம் ஒரு அண்ணனடா, ஏற சொன்னி, நானும் ஏறணும் அவரும் ஏறணும். பிக்கப் பண்ணு தோணிச்சவனி வந்து நின்றுட்டுருக்கியே. நானாச்சு பரவாயில்ல, அவர் பாடுற பாவம் பேண்ட்டெல்லாம் கலண்டி போய் அப்பா. இது மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கல்லுங்க வச்சு அப்படியே கட்டின்னு வராங்க. நீட்டாக அப்படியே கட்டின்னு வராங்க, மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், அங்கே நீட்டிலேருந்து அப்படியே கட்டின்னு வராங்க. மண் சரிவு ஏற்படாமல் இருக்குது, நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கல்லுங்க கல்லுங்க கொண்டாடுறாங்க. அது மாதிரி கல்லுங்க வச்சு அழகாக நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்குது இது கட்டின்னுக்கிறாங்க. நீட்டாக அப்படியே கட்டுறாங்க. हाँ ये जगह चल का है ना, दौड़ का है ना, चलना होना नहीं सो. सिग्नल बताइए टच बुक के बा बुक तो बस இல்ல பாவம் என்ன பார்த்துட்டான். இல்ல பசி எடுத்துச்சு. नहीं का बात हो अब ए बंदल ही देख रहा है ठीक है. पकड़ दे जेब